தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சூரியமூர்த்தி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் பொழுது சூரியமூர்த்தி தரப்பு தான் எந்த ஒரு கட்சியிலும் இணையவில்லை, எந்த கட்சியிலும் உறுப்பினராக இருக்கவில்லை, ஆனால் அதனால் தன்னை அடிப்படை, அதாவது அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் என கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்டு இருப்பேனே தவிர அந்த கட்சியிலோ அல்லது வேறு கட்சியிலோ தாம் இணையவில்லை, அப்படி இருக்கையில் அதிமுக உறுப்பினர் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்றும் சூரியமூர்த்தி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த வாதங்களை எடப்பாடி தரப்பில் மறுக்கப்பட்டது. அதாவது அவர் அதிமுகவினுடைய உறுப்பினரே இல்லை என்பதால் அவர் அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப முடியாது என்று எடப்பாடி தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.